கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான வேதவசனம் எண்ணாகமம் 3 அதிகாரம் 13 வசனம். முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருகஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்ததினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும், நான் கர்த்தர் என்றார். ஸ்காட்லாந்தை சேர்ந்த எரிக் லிடல் என்னும் வாலிபர் தன்னை சீனாவுக்கு மிஷனரியாக செல்ல அர்ப்பணித்திருந்தார். அவருக்கு பல சிறப்பு திறமைகளும் காணப்பட்டன. குறிப்பாக கால்பந்து வீரனாகவும் ஓட்டப்பந்தய வீரனாகவும் விளங்கினார். ஆனால் ஓட்டப்பந்தயத்திற்கான தேர்வு ஓட்டம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு குறிக்கப்பட்டிருந்தது. அதனை மறுத்துவிட்டார். அவருடைய இச்செயலை தேவன் கனம் பண்ணினார். 3 நாட்களுக்கு பின் நடந்த அந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் சிறப்பாக வெற்றி பெற்று உலக சாதனை நிகழ்த்தினார். தான் அர்ப்பணித்தபடியே சீனாவுக்கு மிஷனரியாக சென்று மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமது வீட்டில் கர்த்தருக்கு எவ்வித முன்னுரிமை கொடுக்கிறோம்? விளையாட்டுக்கு முன்கூட்டியே ஓடிவிடுவோம், ஆனால் வழிபாட்டிற்கு தாமதமாகி விடுவோம். நம் குழந்தைகள் தங்கள் வீட்டு பாடங்களை செய்வதை அனுமதிக்கிறோம், ஆனால் பைபிள் வகுப்பை இழக்க விடுவோம். பள்ளிக்கு செல்லாமல் இருக்க விட மாட்டோம், ஆனால் பைபிள் வகுப்பை இழக்க விடுவோம். பல புத்தகங்கள் வாசித்து நேரத்தை போக்குவோம், ஆனால் வேத புத்தகத்தை வாசிக்க மாட்டோம். எல்லோரோடும் பேசி மகிழ்வோம், ஆனால் ஜெபம் செய்ய தெரியாது என்போம். நம் வீட்டில், நம் குடும்பத்தில் தேவனுக்கு முன்னுரிமை உண்டா? யோசேப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தேவனை தேடுவதில் முன்னுரிமை கொண்டிருந்தான். அதனால் தான் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். தானியேல் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற நிலையிலும் கர்த்தருக்கே முன்னுரிமை கொடுத்தான். அதனால் தான் நீ ஆராதிக்கிற தேவனே உண்மையுள்ளவர் என்று ராஜா சொல்வதை பார்க்க முடியும். சங்கீதம் 119 148 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என சங்கீதக்காரன் சொல்வதை அறிய முடியும். நாமும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுப்போம். நம்முடைய வாழ்வின் முதன்மை நேரம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டால் நம்முடைய வாழ்வில் எல்லாம் சரியாக நடக்கும் என்று விசுவாசிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் தேவனே, உம்மை மறந்து இந்த உலகத்தில் பின்னால் ஓடிய பாவத்தை மன்னிங்க. எங்கள் வாழ்வில் உமக்கே முன்னுரிமை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.